வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி கனவு தோட்டத்தில் நம்ம வச்ச பழமர செடிகளோட அப்டேட் தான் நான் அதில் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அவசரமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை தான். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஒரு மாதுளை கன்று. எல்லா மரங்கள்லையுமே நான் ஒரு 2 செடி வச்சுருக்கேன். பலா மட்டும் 4 வச்சு. ஆனால் நான் வேறு இடத்துல வேறு வெரைட்டி வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் பற்றாக்குறை கிடைச்ச அந்த பொங்கல் லீவை பயன்படுத்தி தான் நான் அதெல்லாமே வச்சேன். அதனால் ஒரே நர்சரியில் ஒரே இடத்துல இருந்தால் 4 பலா கன்றுமே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது சப்போட்டாவா இல்லை இந்த மகிழ மரமானு தெரியல. ஏன்னா 2லேயும் 2 செடி கேட்டேன். ஆனால் அவங்க மொத்தமே 2 செடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு மல்லி 2, அப்புறம் முல்லை 2 வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா துளிர் எடுத்து அரும்பெல்லாம் எடுத்துருக்கிறது பார்க்கவே காமெடியாக இருந்தது. வச்ச ஒரு 15 நாள் தான் ஆயிருக்கும். இது ஒரு பலாமரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. நான் கொண்டு வரும்போது கூட காற்றுல ஒரு சில செடிகள் நல்லா அடி வாங்கியிருந்தது 2 வீலரில் கொண்டு வந்ததுனால. பட் இப்போ நல்லாவே துளுத்துருச்சு. இது ஒரு முல்லை கொஞ்சம் பூச்சி அரிச்ச மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இது கொய்யா 2 கொய்யா வச்சுருக்கேன். இது ஒரு கொய்யா. இது நல்லா உயிர் பிடிச்சிருச்சு. இன்னொரு இடத்துலையும் நல்லா உயிர் பிடிச்சிருந்தது. ஆனால் நான் அதை போன வாரம் கொஞ்சம் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அந்த பதட்டத்தில் அந்த ஒரு செடி தண்ணி ஊற்ற மறந்துட்டுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் காஞ்சி வருது. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அது ஒரு மல்லி செடி. அதுவுமே துளிர் எடுத்து பூவெல்லாம் மொட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பலாமரம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா துளுத்துருச்சு. இதில் ஒரு பூச்சி வந்த மாதிரி இருந்தது அந்த பழைய இலைகளில். ஆனால் அதெல்லாம் கருகிட்டு இப்போ புது இலைகள் வளர்ந்துருச்சு. இது நம்ம அந்த பாதாம் மரம் இருக்குது இல்லைங்களா, இது ஆக்சுவலி கொஞ்சம் நிழலுக்காக வெளியில் தான் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி இருந்த அவதியில் நம்ம அர்ஜென்ட்டாக நட்டு வச்சுட்டு வரணும் அப்படின்ட்டுன்னு நடுவுலேயே வச்சுட்டேன். பழமரத்துக்கு நடுவில் இது ஒரு எலுமிச்சங்கன்று. மொத்தம் 2 எலுமிச்சங்கன்று வாங்கினேன். அதில் இது ஒன்று நல்லா ரொம்ப சூப்பராகவே துளுத்துருச்சு. இனி இதை பற்றி பயப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுவும் அந்த பாதாங்கன்று. இது நிழலுக்காக தான் நட்டது. அப்புறம் இதில் ஒரு கொட்டையும் வரும், அதை நம்ம நச்சு சாப்பிட்லாம். இது ஒரு பலாமரம். இதுலேருந்து இலைகளையும் பூச்சி அரிச்சிருச்சு. ஆனால் கணு துளிர இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 4 வருஷத்தில் இதெல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன். போன வருஷமே நான் பலாக்கன்றுகளெல்லாம் வச்சுருந்தேன். பட் தண்ணி இல்லாமல் நம்மளால் காப்பாற்ற முடியல. இந்நேரம் அது வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு வயசு 1 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான செடி இந்த நெல்லி செடி. 2 நெல்லி செடி வச்சுருக்கேன். என் கணவர் பெங்களூரில் இருக்கும்போது அவங்க வீட்டில் ரொம்ப நல்ல நெல்லிக்காய் மரம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதோட சீடு எடுத்துகிட்டு இங்கே கூட மரம் வச்சுருந்தாங்க ஊரில். ஆனால் இந்த பங்காளிகள் பிரச்சனை அது இதில் அவங்க இங்கே இல்லாததுனால பராமரிக்க முடியாமல் வீணாயிடுச்சு. இப்போ நான் 2 வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் காய்ப்பு வந்துடும். இது ஒரு எலும்பிச்சை. இந்த எலுமிச்சை ஒரே பாக்கெட்டில் 2 செடி இருந்தது, 3 செடி இருந்தது. ஆனால் நான் அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். இது ஓரளவுக்கு துளிர் எடுத்துருக்குது. இன்னும் இதில் ஆட் ஆன் பண்ண வேண்டிய மரங்கள் நிறைய இருக்குது. நடும்பொழுது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.